என்ன ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எப்படி செய்தி எடுப்பீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் வந்து பைபிள் படி தான் நான் செய்தி எடுப்பேன். எப்படி நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி எடுப்பீங்களா அப்படின்னா, நிச்சயமாக ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், ஜெபிக்கிறேன். எப்படி பவுல் செய்தி எடுத்தார், எப்படி இந்த நிருபங்கள்லாம் எழுதினார் அப்படின்னா, அவர் சொல்கிறார், நான் இந்த பிரச்சனை உங்ககிட்ட இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன், நான் இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன், ஆனால் இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்படி யோசித்து பேசுவதும், நிருபங்களை பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏவப்பட்டு எழுதுவதும் கூட தேவ செய்தியாக இருக்க முடியும்னா இருக்க முடியும், நிச்சயமாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அப்போ நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, அல்லது பொதுவாக இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க, அதை நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு யோசிக்கிறீங்க, அந்த செய்தியை நீங்கள் கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்க, கொடுக்குறீங்க. அதுவும் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏவி எழுதப்பட்டது தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுவதற்கும், அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை எழுதுவதற்கு, முக்கியமாக சுவிசேஷத்தை எழுதுவதற்கு அவர் சொல்றார், நான் அன்னைக்கு கண்கூடாக பார்த்த இயேசுவை பார்த்த ஐ விட்னஸஸ், சாட்சிகள், அப்புறம் மற்றவங்க எல்லோரையும் பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் எழுதியிருக்கிறேன். த இன்வெஸ்டிகேஷன் வாஸ் ஆக்சுவலி இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். அந்த இன்வெஸ்டிகேஷன், ஆய்வு, போய் பார்த்து பேசுறது, இன்டர்வியூ, எத்தனை பேரை மயக்கத்துக்கு போய் எடுத்தாருன்னு தெரியல, மைக் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டார். போய் உட்காந்து பேசி எழுதிட்டு வந்து குறிப்பு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு நல்ல ஆர்டர்லி ஃபேஷனில் ஒரு ஒழுங்கு கிரமமாக நமக்கு ஒரு சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் இல்லைங்களா. அந்த ஹோல் ப்ராசஸ் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். அந்த முழு ஆய்வு செயல்முறையும் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏவப்பட்டு எழுதப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி விசுவாசிப்போமா? நான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ, உங்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னா, இன்டர்வியூலாம் பரிசுத்த ஆவியினால இல்லை. நாம எப்படி இருக்கணும்னா, தீவிர சீடர்களாக இருக்கணும். நீங்க பேசுற, நம்ம பாடணும் இல்லைங்களா, நீங்க பேசுற வார்த்தைகள், நினைக்கிற நினைவுகள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய எல்லாமே பரிசுத்த ஆவியின் ஆளுகை கீழே தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? திங்க் பிஃபோர் யூ ப்ராமிஸ். திங்க் பிஃபோர் யூ ப்ராமிஸ். பாதுகாப்போடு ஒப்புதல் தருவது அல்லது சரி என்று சொல்வது, பாதுகாப்போடு கமிட்மெண்ட் பண்ணுகின்ற இல்லை இருக்கிற ஞானம். அதான் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 11:15. இன்னொருவனுடைய கடனுக்கு வாக்குறுதி கொடுப்பவர் துன்பத்தை அனுபவிப்பார்கள், ஆனால் உறுதியளிப்பதில் கைகளை உதறி தள்ளுகிறவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. இன்னொருத்தருடைய, பேராஃப்ரைஸ் பண்றேன், இன்னொருத்தருடைய கடனுக்கு வாக்குறுதி, கேரண்டி, ஷூரிட்டி கொடுக்கிறவர்கள் துன்பத்தை, துயரத்தை, கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் உறுதி அளிப்பதில், கேரண்டி தருவாரா தரமாட்டாரா அப்படிங்கிறதுல கை உதறி தள்ளுகிறவர்கள், இதை பற்றி நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக இருக்கிறவர்கள் பாதுகாப்பாக இருப்பார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கை, நான் இதை ஒரு இடத்துல சொன்னோன்னு பாஸ்டர் அப்படின்னு சிரிச்சாங்க, அப்பனா ஏற்கனவே எங்கேயோ விழுந்திருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம நோ சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும், எஸ் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே யோசிக்கணும். நோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் எஸ் சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் எஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நோ சொன்னோம்னா தப்பாக போயிடும். ஸோ எஸ் சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப 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 யோசிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் இன்னைக்கு டாபிக் என்னன்னா, திங்க் பிஃபோர் யூ ப்ராமிஸ். நீங்கள் வாக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசித்து பாருங்க. எத்தனை முறை யோசிக்கணும் அது உங்கள் இஷ்டம். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 2 முறையாவது யோசித்து பாருங்க. முடியுமா, அது முடியாதா, செய்யணுமா, செய்யக்கூடாதா என்பதை யோசித்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. ஸோ இதை வைத்து, இந்த வசனத்தை வச்சு இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம முதலாவதாக பார்த்து விடலாம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒருத்தவங்க வந்து லோன் வாங்க போகும்போது நீங்கள் கூட இருந்து அந்த லோனுக்கு உறுதியளிக்கும்படியாக சைன் போடுறது, நம்ம கண்டெம்பரரி லாங்குவேஜில், இன்னைக்கு இருக்கிற சமகால மொழியில் சொல்லணும் அப்படின்னம்னா, நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் சைன் ஆமாம் இவர் கொடுப்பாரு அப்படின்னு சைன் போட்டிங்க அப்படின்னா, அதை நீங்கள் ரொம்ப யோசித்து ஏன் எத்தனை தடவை யோசித்து சொல்கிறேன்னா, திங்க் பண்ணி என்ன செய்யணும், நீங்கள் போட வேண்டும்.
அந்த காலத்தில் இஸ்ரேல் சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு கடனை வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு உறுதி அளிப்பதற்கு ஒருத்தர் போகணும். இன்னைக்கு அதே வழக்கம் இருக்கிறது. அந்த உறுதி அளிப்பவர் இவர் தருவாருன்னு சொல்லிட்டு தரேன்னு சொன்னவர் கடன் வாங்கினவர் கொடுக்கல அப்படின்னா யார் உறுதி அளிச்சாங்களோ அவங்களுடைய நிலம் காணாம போயிடும், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி காணாம போயிடும். அது மட்டுமல்ல, எதுவுமே கொடுக்க முடியல, கொடுத்து தீர்க்க முடியல அப்படின்னா அவர் ஃபைனலா ஒரு அடிமையாக யாரு கடன் கொடுத்தாரோ அவருடைய வீட்டில் அடிமையாக இருக்கின்ற நிலை வந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 15வது வசனத்துல இங்கே மிக தெளிவாக போட்டிருக்கு, வாக்குறுதி கொடுப்பவர். அதான் நான் பார்க்குறேன். வாக்குறுதினா இவர் தருவாரு அப்படின்னு சொல்லுகிறவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இன்னொருத்தனுடைய கடனுக்கு வாக்குறுதி கொடுப்பவர் துன்பத்தை அனுபவிப்பார்கள், ஆனால் உறுதியளிப்பதில் இன்னொருவன் இருக்குல்ல, இன்னொருவன்ற வார்த்தையை சில வெர்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாரினர் அப்படின்னு இருக்கு. ஃபாரினர், இன்னொருவன், தெரியாதவன், இப்படி ஜார் அப்படிங்கிற எபிரேய பதத்தை பல்வேறு விதங்களில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபாரினர், விசிட்டர், அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு சொந்தம் இல்லாதவங்க, நமக்கு தெரியாதவங்க, அவங்கள பற்றி நம்ம சரியாக தெரிஞ்சுக்கல. ஆனால் என்ன செய்வோம், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வேற ஊர்லேருந்து வந்தாங்க, இங்கே இருந்தாங்க, அவங்க கடன் கேட்டாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்களா? அல்லது கடன் வாங்குறதுக்கு போனாங்க, அவங்க ஷூரிட்டி கையெழுத்து போட சொன்னாங்க, நீங்கள் போட்டிங்களா? ஆமாம், நல்லா பேசினார் அவரு, நல்லா பேசினா இல்லை, அவர் ஏதோ பெரிய ஆஃபீஸரா, செக் பண்ணிட்டீங்களா? எங்க ஏரியாவில் ஒருத்தவங்க இருந்தாங்க, பார்த்தீங்கன்னா 2 மாசத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, அங்கங்க நிறைய இடத்துல கடன் வாங்கி கடைசியில் ஓம் சக்தி நகர்ல இருந்தால் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாம் ஒழிஞ்சிருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் அவங்கள பிடிச்சி பெரிய அங்கே சத்தமாக இருந்துச்சு. போய் பார்த்தா அவங்க எங்கெங்கேயோ சேலத்துலலாம் குகையிலலாம் இருந்து கடன்லாம் வாங்கிட்டு கடைசியில் அங்கே இருந்தாங்க. அங்கேயும் யார்கிட்டயோ கடன் கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அருமையானவர்களே, நம்ம பார்க்குறது ஸ்ட்ரேஞ்சர்னா வேற யாரும் நினச்சக்கூடாது. இப்படி தான் நம்ம அர்த்தப்படுத்திக்கணும். நமக்கு தெரியாத ஒருத்தர், சும்மா விசிட் பண்ணுறவர், நம்ம ஃபேமிலிக்கு சொந்தம் இல்லாதவர், அவரை பற்றி நமக்கு முக்கியமாக தெரியாது அப்படின்ற ஒரு ஆளுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நிச்சயமாக வாக்குறுதி கொடுக்கவே கூடாது என்பதை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கைகளை உதறி தள்ளுகிறவர்கள். நீங்கள் மிடில் ஈஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்துருப்பீங்களா தெரியல. ஒரு அக்ரிமெண்ட் முடியுதுன்னு வச்சுங்களேன், இப்படி கையை அடிச்சுக்குவாங்க அல்லது கை தட்டிக்குவாங்க. இப்படி பண்ணிட்டாவே என்ன அர்த்தம்னா ஓகே டன் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆமான்னு சொல்லிடாதீங்க, நீங்க அவர் தருவார் நீங்க சொல்லிடாதீங்க, வாக்குறுதி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாகவும் உங்களுடைய ஆக்ஷன் மூலமாகவும் நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா நிறைய கலாச்சார காரியங்களா இருக்கு. செருப்பை கழட்டி வச்சா ஒரு அர்த்தம், செருப்பை போட்டுக்கிட்டா ஒரு அர்த்தம், இப்படி நிறைய காரியங்கள் கலாச்சார அர்த்தங்கள் இருக்கு. இதுல தான் கையை நீங்க உதறி தள்ளுகிறவன், கை கொடுத்துட்டானா போச்சு, கையை உதறி தள்ளுகிறவன் பாதுகாப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இந்த வசனத்தினுடைய இன்னும் பல அம்சங்கள் அல்லது பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம வேத புஸ்தகம் கடன் வாங்குவது கடன் கொடுப்பதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனவே அதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, does the Bible prohibit all borrowing and lending? வேத புஸ்தகம் கடனே வாங்கக்கூடாது, கடனே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுதா, அதை தடை பண்ணுதா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதலாவதாக, இப்போ ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது கடனை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுதா, கடனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுதா பைபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு சில வசனங்களை வாசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெய்பால் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கே வசனத்தை நான் பார்த்துக்கிறேன். யாத்திராகமம் 22வது அதிகாரம், யாத்திராகமம் 22, 25 நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 22, 25 நம்ம என்ன பார்க்கிறோம்? நான் சமகால வெர்ஷன்ல இருந்து வாசிக்கிறேன். உங்களுக்குள் ஏழையாக இருக்கிற என்னுடைய மக்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடம் வட்டி வாங்க வேண்டாம். நல்லா பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனிங்க.
உங்களுக்குள், அதாவது இஸ்ரவேல் மக்களுக்குள்ள ஏழையா இருப்பானா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருப்பானா என்றால், அவன் அவனுக்கு நீங்க கடன் கொடுக்கும் போது நீங்க என்ன செய்யாதீங்க, வட்டி வாங்காதீங்கன்னு சொல்றது. ஓகே, நான் அதுக்கப்புறம் நான் கன்க்ளூஷனுக்கு நான் வரேன். இந்த வசனத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, லேவியராகமம் 25வது அதிகாரம், லேவியராகமம் 25 35 37 வரைக்கும். உன் சகோதரன் ஏழ்மை அடைந்து, நம்முடைய சகோதரன், உங்கள் சகோதரன் அப்படின்னா ஒரு இஸ்ரவேலன், உங்களோட வசிக்கிற ஒருத்தன் ஏழ்மை அடைந்து ஏழையாகி வசதி இல்லாமல் போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்நியனை போலவும் தங்க வந்தவனை போலவும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. அப்படின்னா நீங்க வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஹோல் கான்டெக்ட்ல எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அந்நியர்கள் வந்த, அதாவது எகிப்திலிருந்து எகிப்தியர்கள் வந்தாங்க. சிலர்லாம் இஸ்ரவேல் மக்களோட சமாதானம் பேசி அவங்களோட வாழ்ந்தாங்க. அவர்களையும் நீங்க தள்ளாதீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அவர்கள் ஏழையா இருந்தாலும், அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் வேத புஸ்தகத்துல. இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு இறையியல் கருத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மைக்ரன்ஸ் இருக்காங்கல்ல, அதை வேற தேசத்திலிருந்து ஒரு தேசத்துல குடியேறி இருந்தவங்க எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இறையியல் கருத்தே நிறைய புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. உங்க மத்தியில இருக்கிற ஃபாரினர்ஸை, உங்க மத்தியில இருக்கிற அகதிகளை, உங்க மத்தியில குடியேறி வந்த மக்களை நீங்க என்ன செய்யாதீங்க, தூக்கி எறியாதீங்க. அவங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இப்ப உங்க மத்தியில இருக்கிற உங்க சகோதரன் தான், ஆனா அவன் என்ன செஞ்சான், ரொம்ப ஏழை ஆயிட்டான், அவனுக்கு நீங்க ஆதரவு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவன் உங்களோட இருந்து இப்பதான் குடியேறி வந்திருக்கான்ல, அவனை மாதிரி இருந்து பிழைச்சிட்டு போட்டோம், அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 36வது வருஷத்துல, நீ அவன் கையில் வட்டியையாவது லாபத்தையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னுடன் பிழைக்க செய்வாயாக என்று ஆண்டவர் சொல்றார். வட்டியில வாங்காத, ஆனா அவனுக்கு நீ என்ன செய்ய, உதவி செய்ய அப்படின்னு சொல்றது பார்க்கிறோம். அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை லாபத்திற்கும் கொடுக்காதே அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல வட்டிக்கு யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது? ஏழைகளுக்கு, சாப்பாட்டுக்கே வசதி இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்காத அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, ரைட். அடுத்தது நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம். இது ஏன் அப்படின்னா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை வசனங்களை வாசிக்கிறேன். அருமையானவர்களே, சங்கீதம் 15:5 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். சங்கீதம் 15:5 தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக லஞ்சம் வாங்காமலும் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஸோ இங்கே ஒட்டுமொத்தமாக வட்டிக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம இங்கே லேவியராகமும் யாத்திராகமத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏழைகளுக்கு, உங்க சகோதரனுக்கு என்ன செய்யாதீங்க, நீங்க வட்டிக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்க நீதிமொழிகள் 28:8 வாசிங்க. அதை மட்டும் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நீதிமொழிகள் 28:8 நீதிமொழிகள் 28:8 நம்ம இப்படியாக நம்ம பார்க்கிறோம். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன்னுடைய சொத்தை பெருகச் செய்கிறவன் தரித்திரர்கள் மேல் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். தரித்திரர்கள் மேல் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். நிச்சயமாக இங்க என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, whoever increases wealth by taking interest or profit from the poor amasses it for another who will be kind to the poor. அதாவது யார் ஏழைக்கு உதவுறாங்களோ அவங்களுக்காக சேகரிக்கிறான், இவன் அனுபவிக்க போறதில்லை அப்படிங்கிறத சொல்லுது வசனம். ரைட். இப்ப வட்டிக்கு கொடுக்கறது கொடுக்காத பத்தி எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். கடன், அவங்க நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாவே கடன் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்றது அர்த்தம். அப்ப யாரு கடன் வாங்குறாங்க? ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா வசனங்களையும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு யாத்திராகமம் 22:25, லேவியராகமம் 25:35-37 இப்ப நம்ம வாசிச்ச எல்லா வசனங்களிலுமே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வருது இல்ல,
அது எல்லாத்தையுமே நம்ம எங்க பார்க்குறோம்னா ஏழைகளுடைய அந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். ஏழைகளுக்கு கொடுக்கறதுல என்ன செய்யாதீங்க, நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்க 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 அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். பட் இந்த ஃபாரினர்னு இருக்குல்ல, ஃபாரினர்னு இருக்குல்ல, அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். உபாகமம் 14வது அதிகாரம், உபாகமம் 14:21. உபாகமம் 14:21 நாம பார்த்தோம்னா 14:21 இங்க நம்ம பார்க்கிறோம், தானாக இறந்து போன எதையும் சாப்பிட வேண்டாம், அதான் நினைக்கிறேன். உங்கள் வாசல்களில் இருக்கிற அந்நியனுக்கு, உங்கள் வாசல்களில் இருக்கிற அந்நியனுக்கு அதை சாப்பிட கொடுக்கலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்களுடைய தேவனாகிய யெகோவாவுக்கு பரிசுத்த மக்கள், வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். அதாவது இது எதுக்கு நான் வாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நியன்னா இங்க யாரு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்நியன் அப்படிங்கிறது வந்து இஸ்ரவேலாக இல்லாதவன் மட்டுமல்ல. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உபாகமத்துல 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது கூட 15:3 கூட, அந்நியனிடத்தில் நீங்கள் கடனை வசிக்கலாம், அந்நியனிடத்தில் கடனை வசூலிக்கலாம், உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வர வேண்டியதை உன் கையில் விட்டு விடுவதாக. உங்க சகோதரன் கொடுக்க முடியலன்னா என்ன செய்யுங்க, மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா அந்நியன்ட்ட என்ன செய்யுங்க, நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இந்த அந்நியன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமர்ஷியல் அவுட்சைடர், வியாபாரத்துக்காக நம்ம கிட்ட வரவங்க அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம இங்க என்ன பார்க்கறோம் அப்படின்னா, கடன் கொடுக்கலாமா, கொடுக்கலாம். கடன் வாங்கலாமா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம், கடன் வாங்கலாம். கடன் கஷ்டத்தில் உள்ளவங்க, ஏழைகளுக்கு, அதாவது சர்வை பண்றதுக்கு முடியல அப்படின்னு கடன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம வட்டி வாங்க தேவையில்லை. ஆனால் கமர்ஷியலாக அல்லது பிஸ்னஸ் காரியத்துக்காகவோ அல்லது வேற லாப காரியத்துக்காகவோ கடன் கேட்டாங்கன்னா நிச்சயமாக என்ன செய்யலாம், தரலாம். ஆனால் வட்டி நம்ம என்ன செய்யலாம், வாங்கலாம். வட்டியை பற்றி நான் பேச போகிறேன். அது மட்டுமல்ல, ஏழை இல்லாதவர்கள் கடன் கேட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வந்து வேற காரியத்துக்காக, அதாவது ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக, லாபகரமான ஒரு காரியத்தை செய்வதற்காக தான் அவங்க கேட்குறாங்க. நிச்சயமாக வட்டிக்கு கொடுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கலாம். ஆனால் வேத புஸ்தகம் மிக தெளிவாக எக்ஸாபிடன்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி போட்டு, அதாவது என்ன மாதிரியான வட்டி, கந்து வட்டி போட்டு அல்லது அதாவது ரீசனபிளா இல்லாம பயங்கரமான வட்டியை போட்டு லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு பைபிள் 100%, 200%, 300% வந்து அகைன்ஸ்டா இருக்கு. ஓகே, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நம்ம இன்றைக்கு பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி தேங்க்யூ. ரெலவன்ஸ் ஃபார் டுடே, இன்னைக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க கொடுங்க, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா நீங்க கொடுங்க. கஷ்டப்படுறா எப்படி கஷ்டப்படுறவங்கிட்ட அப்படின்னு நீங்க யோசிக்கங்க. உங்களுக்கு நான் விட்டுறேன். ஓகே, சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க. ஆனால் வட்டி இல்லாமல் நீங்க கொடுக்கலாம். கமர்ஷியல் லோன்ஸுக்கு வந்து நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தே ஆகும். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்காக கொடுக்கும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க உங்கள் பணத்தை வச்சு லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிராமின் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது பங்களாதேஷில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு $40 கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கும்போது 41 கொடுக்கணும். அந்த ஒன்றை வச்சு தான் அந்த ஆர்கனைசேஷனே நடத்துகிறாங்க. மற்றவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அந்த பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கிராமின் பேங்க் நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம இன்னும் பல காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 7:12. மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு சொல்றாரு, ஆதலால் மனிதர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். இயேசு சொல்றார், நீங்க உங்களுக்கு யாராவது உதவி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு யாரும் எக்ஸாபிடன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு கடன் கூடாது அப்படின்னா நீங்களும் என்ன செய்யாதீங்க, எக்ஸாபிடன்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது சுரண்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை போட்டு நீங்க வந்து மற்றவங்க பிடுங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, லூக்கா 6வது அதிகாரம்,
லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 6:35 இயேசு என்ன சொல்றாரு? உங்களுடைய பகைவர்களை நேசியுங்கள், நன்மை செய்யுங்கள், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும், உன்னதமான தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு பாஸ்டர், அதனால நான் கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம ஒட்டுமொத்த ஒரு டாக்டர் ஒரு உபதேசத்தை உருவாக்கும் போது நம்ம ஒட்டுமொத்த பைபிளையும் மைண்ட்ல வச்சு தான் உருவாக்கணும். ஒட்டுமொத்த பைபிளையும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்க கடன் கொடுக்கலாம்? அதாவது கம்பெனினா நீங்க வேற யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். யாருக்கு கடன் கொடுக்கலாம்னா, நான் அவர் கேட்டார், நான் கொடுத்துட்டேன், கேட்டார் கொடுத்துட்டேன் அப்படிலாம் நீங்க கொடுக்க முடியாது. தேவை உள்ளவங்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க வேண்டான்னு கூட நினைச்சு நீங்க கொடுக்கலாம். கொடுத்தா பார்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு கூட கொடுக்கலாம். அதுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இல்லை நீங்க வட்டிலாம் இல்லை, நீங்க திரும்ப கொடுத்தா போதும், திரும்ப கொடுங்க அப்படின்னு கூட கொடுக்கலாம். அதுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா கமர்ஷியல் ரீசன்ஸ் வரும்போது நிச்சயமாக வட்டி இருக்கும். ஆனா எக்ஸாபிடன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவது கேள்வி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஓகே சாரி ரெண்டாவது கேள்வி, இஸ் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆல்வேஸ் சின்ஃபுல்? வட்டி போடுறது தப்பா? எத்தனை பேர் கத்திரிக்காய் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு 30 ரூபாய்க்கு அங்கே வாங்கிட்டு இங்கே அப்படியே 30 ரூபாய்க்கு கொடுப்பீங்க? யாரும் கொடுக்க மாட்டோம். நம்ம வீடு ஒன்று ரெண்ட் எடுத்தோம் அப்படின்னம்னா அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம வாடகை கொடுக்குறோம். ஸோ இப்படி நம்ம யோசிக்கணும். அதாவது ஒருத்தவங்க 1000 ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க, மாதம் நம்ம அந்த 1000 ரூபாய் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்? லாபம் பார்க்குறோம். அப்போ அந்த 1000 ரூபாவை அவங்க நமக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வாடகை கட்டணும். அந்த வாடகை எவ்வளோ கட்டலாம்? 1000 ரூபா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சரி, 1000 ரூபா நான் கொடுத்துருக்கேன், ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க அல்லது 100 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படிங்கிறது தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கங்க எத்தனை % வட்டி அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கங்க. பட் ஒருத்தவங்க இப்படிதான் நம்ம கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ நான் பேங்க்குக்கெல்லாம் முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா, பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது நான் கேப்போட வருவேன், பெண்ணை விட்டுட்டு வந்துடுவேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சரி பெண் இல்லாமல் வருவேன், பெண்ணோட போவேன், பேனாவோட போவேன் பேங்க்கு, வரும்போது பேனா இல்லாமல் வருவேன். அங்கே யாராவது தாங்க, சார் கொஞ்சம் பேனா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆல்ரெடி மறதி. ஓகே, ஸோ பேனா எங்கே வச்சோம், யார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு வந்துருப்பேன் நான். பட் வாங்கினவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேனாக்கள், எத்தனை புஸ்தகங்கள் நீங்கள் தொலைச்சிருக்கீங்க யோசித்து பாருங்க. வாங்கிட்டு உங்ககிட்ட கொடுக்கல, அதுக்கு நம்ம அப்புறமேட்டு வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கலாமா அப்படின்னா நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம், ஆனால் எக்ஸசிவாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு ஒரு ஓமையில், லூக்கா 19வது அதிகாரம் 23 ஒரு தாளந்தை வாங்கினவன் அவன் என்ன செஞ்சான்? புதைச்சி போட்டான், அதை அப்படியே கொடுத்தான். அப்போ இயேசு சொல்றார், நீ பேங்க்ல போடு. இயேசுக்காக சொல்ல, அதுல அதாவது ஆண்டவர் கணக்கு கேட்பார் அப்படிங்கிறத சொல்ற அந்த ஓமையில, நீ பேங்க்ல போட்டிருந்தா கூட நீ வட்டியோட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வட்டியோட அப்புறம் பேங்க் சிஸ்டத்தை நல்ல விதத்தில் தான் பேசுறாரு. எல்லாத்துலேயும் கரப்ஷன் இருக்கு அப்படின்னா இருக்குதான், ஆனா நல்லதும் அதுல இருக்கு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்குறோம். மற்றதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் கடன் பற்றே இருக்க விருப்பப்படல, நான் அன்பினால மட்டும்தான் கடன் பட்டு இருக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லதுதான், அப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வச்சு அவங்க சொல்லுவாங்க. ரோமர் 13:8. இங்க என்ன சொல்றார் பவுல்? ஒருவரிலும் அன்பு செலுத்துகிற கடனை தவிர வேற எதிலும் யாருக்கும் கடன் படாமல் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? வரி செலுத்தணுமா, நீங்க வரி செலுத்துங்க. கடமைகளை செய்யணுமா,
கடமைகளை செய்யுங்க. எல்லாத்தையும் நான் வாசிக்கல, நீங்க வாசிச்சு பாருங்க. வரி செலுத்தணுமா, வரியை செலுத்துங்க. சொத்து வரி செலுத்தணுமா, சொத்து வரியை செலுத்துங்க. கடமையை செய்யணுமா, கடமையை செய்யுங்க. யாருக்காவது மதிப்பு கொடுக்கணுமா, மதிப்பை கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஒன்று மட்டும் உங்களால் கொடுத்து தீர்க்கவே முடியாது. என்ன தெரியுமா? அன்பு. ஸோ நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இங்கே வேத புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வரி கட்டணுமா கொடுத்துருங்க. யார்கிட்டயா 10 ரூபா வாங்கியிருந்தா கொடுத்துருங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்து தீர்த்தரலாம். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தீர்க்கவே முடியாது. என்ன அப்படின்னா, அன்பின் கடன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது யாரும் நீங்க கடனாளிகளாகவே இந்த உலகத்தை விட்டு போவீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆமான்னு சொல்லுங்க. நான் கடனாளியா தான் இந்த உலகத்தை விட்டு போவேன். ஏன்னா அன்பு செலுத்தி முடிஞ்சிருக்கவே முடியாது. எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு அன்பு காட்டியிருக்கவே முடியாது. முழுசா நான் அன்பு காட்டியிருக்கவே முடியாது. ஒரே ஒரு விதத்தில் மட்டும்தான் நம்ம கடனாளியா சாகணும். என்ன அப்படின்னா, இன்னும் அன்பு செலுத்திருக்கலாமே, இன்னும் அன்பு செலுத்திருக்கலாமே, இன்னும் என்னது நன்மை செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிறதுல மட்டும்தானே ஒழிய வரி கட்டாம செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. கடன் கட்டாம செத்து போயிட்டாரு சொல்லவே கூடாது. இதுதான் இந்த இடத்துல பவுல் சொல்றதை பார்க்குறோம். கடன் வாங்காதீங்கன்னு சொல்ல, கடன் வாங்கினா கொடுத்துருங்க. வரி கட்டணுமா அதை கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கடன் மட்டும் தான் இருக்கணும். என்ன கடன் அப்படின்னா, நம்ம வந்து ஆண்டவரை நேசிக்கிற கடன் மட்டும்தான் இருக்கணும், வேற ஒண்ணுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட், why is borrowing and lending sometimes beneficial? ஏன் சில வேளைகளில் கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் நமக்கு நல்ல காரியம் அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எமர்ஜென்சி, நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை, உங்களுக்கு அன்பான ஒருத்தரை சேர்த்துறீங்க, உங்ககிட்ட காசே இல்லை, உங்க நண்பர்கிட்ட கேட்குறீங்க, 25,000 கட்டினா தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, என்கிட்ட காசே இல்லை அப்படின்றாரு. நீ ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் என்ன சார், உடனே நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அது ஓகேயா? ஓகே தான். எஜுகேஷன் லோன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிக்கணும், நான் எம்பிஏ பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்றாங்க. எனக்கு வந்து லோன் கிடைச்சா நல்லா இருக்கும், நான் வந்து வேலைக்கு வந்து நான் கட்டிடுவேன். ஓகேயா? நல்லது தான். நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சா, ஒரு பூக்கடை வச்சா போதும், எனக்கு நல்லா இருக்கும், யாராவது எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஒருத்தர் கொடுக்குறாரு, வச்சுக்கோங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பெரிய பூக்கடையே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆளாக மாறிடுறாங்க. ஓகேயா? அந்த 500 ரூபா ஓகேயா? இதெல்லாம் ஓகே. சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சிக்கன் சாப்பிட்டா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒரு 200 ரூபா தரீங்களா 1 கிலோ சிக்கனுக்கு கேட்டா தப்பு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே, என் பிள்ளைக்கு வந்து பர்த்டே கொண்டாடுறது கூட காசு இல்லை பாஸ்டர் அழுதுருக்காங்க. எத்தனை வயசு பாஸ்டர்? 1 வயசு மொதல் பர்த்டே பாஸ்டர், கொண்டாடுறதுக்கு காசே இல்லை பாஸ்டர். நான் சொல்லுவேன், நீங்க பர்த்டே கொண்டாடுறதே அவனுக்கே தெரியாது, நீங்க பர்த்டே கொண்டாடுறது அவனுக்கே தெரியும். அவன் பேசாமல் சுத்திட்டே இருப்பான். வயசுக்கு வரட்டும், நல்லா ஒரு வயசு நம்ம பர்த்டே அப்படின்றது. இப்போ பாருங்க, எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நின்றுறாங்க சில பிள்ளைங்கள்லாம் இங்கே கேக் கட் பண்றதுக்கு. சொல்லவே தேவையில்லை, அவன் பேசாமல் வந்து நின்றுறான். அந்த வயசுல கொண்டாடினோம்னா அவனும் பரவாயில்ல, நம்ம பர்த்டே கொண்டாடுறாங்கன்னு மதிப்பா அவன் நிற்பான். அது மாதிரி அவனுக்கு பர்த்டேனா என்ன, கேக்குனா என்னன்னு தெரியாது. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அது ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சில பர்த்டேல வந்து அழுது அழுது அவன் ஓடியே போயிடுவான். புள்ள நிற்கவே நிற்காது. இவங்கெல்லாம் கூட்டத்தெல்லாம் பார்த்து எல்லாம் அது அடிக்கிறாங்களா இது அடிக்கிறாங்களா, புள்ள பார்த்து அழுது அவன் இருக்கவே மாட்டான், ஓடிடுவான். அழுது ரொம்ப அழுகிறா, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கூட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. நான் சொல்லுவேன், பர்த்டே அந்த விஷயம் இது நான் சொல்றது, நீங்கள் வந்து 50,000 வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறீங்கன்னா எனக்கு தப்பே இல்லை. காசு இருந்துச்சுன்னா கொண்டாடுங்க, காசு இல்லையா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு 2 லட்டு வாங்கி வச்சு 2 பேரும் உட்கார்ந்து இருந்துச்சிங்க, சாப்பிட்டு பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த பிள்ளை கொடுத்ததுக்காக, ஹல்லேலூயா. மன சமாதானம் இருக்கு, அவனுக்கும் சந்தோஷம், அவனுக்கும் கொஞ்சம் லட்டு கொடுத்துருங்க, அவனும் சந்தோஷமா இருப்பான். மற்றபடி அவனுக்கு வந்து எதுவுமே புரியாது, அழுவாங்க. நான் யோசிப்பேன், நம்ம ஏன் சிஸ்டர் தேவையில்லைன்னு சொன்னாலும் என் மொதல் பிள்ளைக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சிஸ்டர், ஓகே ஓகே. சிலர்லாம் 30,000 செலவு பண்ணி பர்த்டே கொண்டாது. சட்டை எடுக்கணும்னா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளை என்ன நொந்து போயிடுவானா? பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பர்த்டே வந்து நீ இந்த உலகத்துக்கு வந்ததே பெரிய காரியம், பெரிய சந்தோஷமான காரியம். இது பர்த்டே வந்து கொண்டாடணும் கூட அவசியமே கிடையாது. நான் எதுக்கு நான் சொல்லுறேன் அப்படின்னா, காசு வாங்கி கடன் வாங்கி தான் பர்த்டே கொண்டாடணும்னு அவசியமே இல்லை, கடன் வாங்கி தான் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை.
கடன் வாங்கி தான் இல்லை வேற எதுவும் கொண்டாடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கடன் வாங்கி நீங்க சர்ச்சுக்கும் கொடுக்க தேவையில்லை. உங்களுடைய கடன் அடைக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருமையானவர்களே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். அருமையானவர்களே, கடன் வாங்குறது சில வேளை நமக்கு உதவி செய்யும், சில வேளையில ஞானம் இல்லாத, லாபமே இல்லாத, எந்த ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கடனை வாங்கி நாம என்ன செய்றோம், வாழ்க்கையில கஷ்டப்படுறோம். அந்த கடன் கடனுடைய வட்டி குட்டி போட்டு பாத்தீங்கன்னா நம்முடைய இனம் பெருகுதோ இல்லையோ அது பெருகி போய் கடைசியில நான் 50,000 தான் வாங்கினேன், இப்ப பாத்தீங்கன்னா 10 லட்சம்ன்றாங்க நிற்கும். மிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, கொடுப்பது நிச்சயமா மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பது நாம எந்த அளவுக்கு தாராளமா இருக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம வட்டி வாங்காம கொடுத்தோம்னா அது இன்னும் தாராளமான ஒரு காரியம் தான். நாம ஒரு கடனை வாங்கி சரியான விதத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா அது நம்ம எந்த அளவுக்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. நம்ம கடன் வாங்கி ஒருத்தர் கொடுக்குறோம், அவங்களும் கொடுக்குறாங்க, அதை சந்தோஷமா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் இடையில உள்ள அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது இன்னும் பரஸ்பர நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கிறது. டெய்லி your personal loan is approved. எனக்கு வருது, உங்களுக்குலாம் வருது. your personal loan is approved. உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கறனால தான் அனுப்புறா, இல்லைன்னு வச்சுங்களேன் அனுப்பவே மாட்டான். நீங்க ஆல்ரெடி டிஃபால்ட் பண்ணியிருக்கீங்க, அப்படி பண்ணீங்கன்னு சொல்ல, நான் பண்ணியிருந்தாங்கன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், அனுப்ப மாட்டான். நீங்க கட்டிக்கிட்டே இருங்க பார்க்கலாம், சரியா கட்டிக்கிட்டே இருங்க பார்க்கலாம், அனுப்பிச்சிட்டே இருப்பான். கூப்பிட்டு சார் உங்க இது அப்ரூவ் ஆயிடுச்சுங்க சார். அப்ரூவா? நான் ஒண்ணுமே சொல்ல, இவங்களே அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. யாரெல்லாம் அது டிசிஷன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை நீங்க வாங்கி கொடுக்கும்போது அந்த நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனா கடன் வாங்குறதுல ரிஸ்க் இருக்கு, கடன் வாங்குறதுல ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த 5வது பாயிண்ட், கடன் வாங்குறதுல ரிஸ்க் இருக்கு அப்படின்னா, கடன் யார்கிட்ட இருந்து வாங்குறோமோ அவங்க கடன் கொடுத்தவங்களுக்கு அடிமை. நீங்கள் நானும் அடிமையா இருக்கக்கூடாது. கடன் யாரு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு கடன் கொடுக்காதவங்க இங்க எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறவர்கள், வாங்குறவங்க மட்டும் வாங்குறதுனாலே அடிமை அல்ல, வாங்கிட்டு கொடுக்காதவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் கேட்டிருக்கிறேன், அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு, அவர் வந்தார்னா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த பையனு போயிட்டு அப்பா சொன்னாரு அவர் வீட்டில் இல்லையான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள தான் இருப்பார். கடன் கடன் கடன். சிலர்லாம் சொல்லுவாங்க காலையில வந்துடுறாங்க பாஸ்டர் அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். என்ன கடன் வாங்கி இவ்வளோ கடன் வாங்கி என்ன பண்ணீங்க, வாழ்க்கையில் முன்னேறிட்டீங்களா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன பண்ணீங்க, அந்த கடன் வாங்கின காசை நீங்க எரிச்சிட்டீங்க. ஒவ்வொரு பைசாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு பைசாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னைக்கு நம்ம ஒரு பைசாவுடைய வேல்யூ தெரியுதோ, நான் பார்த்துருக்கிறேன் பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட பேசும்போது இந்த ஒரு பைசா கூட பயங்கரமா, அப்போ நான் என் வாங்கிட்டு சொல்லுவேன், அதனால தான் இவர் கோடீஸ்வரரா இருக்காரு. கரெக்ட். இந்த ஒரு பைசா வச்சு நம்ம எப்படி இருக்கிறது? அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம, தேவனை விசுவாசிக்கிற நாம மற்றவங்களை காட்டிலும் இன்னும் கேர்ஃபுல்லா இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, ஓவர் ஸ்பெண்டிங். கடன் வாங்குறது, கிரெடிட் கார்டு மோசமான ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா சாத்தான் என்கிட்ட இருக்கு. சாத்தானா என்னன்னா ஒரு எதிராளி அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணும். அதனால தான் என்னுடைய அந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா என் கை ஓட்ட கை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரனாக வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னுவாங்க. எல்லாமே ரெடியா இருக்கு, 10 நிமிஷம் தான். சண்டை போட்டே வர வேண்டியதான் வீட்டுக்கு. கொஞ்ச நேரம் நான் உண்மையாக சொல்றேன், நான் உண்மை வீட்டுக்கு கொஞ்ச நேரம் சாப்பாடு வச்சதுக்கப்புறம் ஓ வா சூப்பர், இது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக தான் நான் சொன்னது. என் கை ஓட்ட கை. ஸோ என்ன செய்யணும், யாராவது ஒருத்தவங்க அந்த பொறுப்பை எடுத்து என்ன செய்யணும், இது பண்ணணும். ஓவர் ஸ்பெண்டிங் இருக்கவே கூடாது. நான் ஒரு வீடியோ கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ஃபைனான்சியல் அனலிஸ்ட் அவர் சொல்றாரு, ஒரு வருஷத்தினுடைய ரெண்ட்டு, 2 மாசத்துடைய ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 rupees வருதுன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும்
2 மாசத்தினுடைய சேலரிய 12ஆல வகுத்தோம்னா என்ன வருதோ அவ்வளவுதான் ரெண்ட்டுக்கு இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா ஓவர் பட்ஜெட், ஓவர் ஸ்பெண்டிங்னு அர்த்தம். சரி, சில வேலை இருக்கிறோம், ஆனா வேற எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்றோமா? யோசித்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓவர் ஸ்பெண்டிங் இருக்கக்கூடாது. மாரல் ஃபெயிலியர், வாங்கினதை கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நான் இங்கே வரேன்னு நான் சொன்னேன். நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் 37:21. சங்கீதம் 37:21 மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. சங்கீதம் 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். துன்மார்க்கன் என்ன செய்யறான்? கடன் வாங்கி செலுத்தாம போகிறான். உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்க வச்சிங்க அப்படின்னா, நீங்க கடன் கொடுத்தவங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்க வச்சிங்க அப்படின்னா, நீங்க சீரியஸ்லி பிளான் பண்ணோம் எப்படி அடைக்கணும்னு சொல்லிட்டு. சிலர்லாம் வாங்கிட்டு வந்து ஒண்ணுமே சொல்லவே மாட்டாங்க. வாங்கிட்டு கொடுக்க முடியாது, சொன்ன டைமுக்கு நம்ம கூப்பிட்டு சொல்லிடணும், பிரதர் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் இன்னைக்கு, ஆனா முடியல. ஆனா அமைதியா இருப்பாங்க. அமைதியா எவ்வளவு நாள் இருப்பாங்க? 1 month, 2 months, 3 months, 4 months, 5 months. என்ன ஆளும் சொல்ல ஒண்ணுமே பார்க்குறோம், பிரைஸ் எல்லாம் சொல்றாரு, இதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் நடந்த விஷயம்தான். நோ, வாங்கினா கொடுக்குற மாதிரி இருக்கணும், கொடுக்குற மாதிரி இல்லைன்னா வாங்கக்கூடாது. நோ ப்ராப்ளம். நமக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமாதானமான ஒரு மைண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பேசாம நம்ம ஒரு கூரை வீட்டிலே இருந்துட்டு நம்ம நினைச்சலாம் சமாதானமா இருக்கலாம், கஞ்சி தண்ணி குடிச்சாலும் பரவாயில்ல, சமாதானமா இருக்கலாம். கடனே வாங்காதீங்கன்னு நான் சொல்லல, வேத புஸ்தகம் அப்படி சொல்ல. கடன் வாங்கணும் அப்படின்னம்னா அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ரீசனுக்காக இருக்கணும். அதை வச்சு ஏதாவது லாபமா ஏதாவது பண்ற மாதிரி, ஏதாவது நமக்கே உதவி செய்யற மாதிரி ஒரு காரியமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாலும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னா வாங்கக்கூடாது. அப்படி கொடுக்க முடியலன்னா போய் சொல்லிடணும், என்னால் கொடுக்க முடியல, நான் இவ்வளவு டைம் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். பிளான் பண்ணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனையோ கோடி கடன்லாம் இருந்தெல்லாம் மக்கள் வந்திருக்காங்க வெளில. பிளான் பண்ணதுனால, ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ப்ராப்பரா கடனை கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வியாபாரம் பண்ணி கடனை கட்டின ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அருமையானவர்களே, துன்மார்க்கன் கடன் வாங்கி கொடுப்பதில்லை, ஆனால் நீதிமான் கடன் வாங்கி கொடுக்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்குள்ள இருக்கிற நாம இந்த வசனங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, கடைசியாக என்ன பார்க்கணும்? ஹவு கேன் borrowing and lending glorify God? நம்ம கடன் கொடுப்பதும் வாங்குவதும் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குமா? ஒரு விதத்தில் கொடுக்கும். எப்படி அப்படின்னா, நாம மற்றவங்களுக்கு ஜெனரஸா, தாராளமா, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, காசு இல்லாதவங்களுக்கு நாம வந்து வட்டிக்கே இல்லாம கொடுத்தோம்னா, அல்லது சரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நன்கொடையா கொடுத்தோம்னா, அதாவது நீங்க திரும்ப திரும்ப சொல்றதை கேட்டுக்கங்க, ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வசதி இல்லை, அவங்களால ஒண்ணுமே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு என்னது, நீங்க சும்மா இல்லை, எல்லோருக்கும் கொடுக்கறது உங்க இஷ்டம். நான் வந்து சொல்ல இல்லை, பாஸ்டர் தான் சொன்னாரு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழை, ரொம்ப ரொம்ப ஏழையா இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு எதுவும் வட்டிலாம் வாங்க தேவையில்லை. அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்க தேவையில்லை. கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, அதை வாங்கி நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மனப்பான்மையோட நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கொடுத்தோம்னா ஆண்டவர் எந்த அளவுக்கு தாராளமா இருக்கிறாரோ அதை நாம பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டுமல்ல, நாம மற்றவங்களுக்கு வாங்கின பணத்தை நம்ம திருப்பி கொடுத்தோம்னா நாம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அது ஆண்டவருக்கு, இவர் கொடுத்தாருன்னா கொடுத்துருவார்ப்பா, இவங்களுக்கு கொடுத்தா கொடுத்துருவாரு அப்படிங்கிறத ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிற ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நாம மற்றவங்க தேவை உள்ளவங்களுடைய தேவையை வந்து சந்திக்கிறது வந்து நாம எந்த அளவுக்கு அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிக்குது. கடன் வாங்கி அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி நம்ம மேலே வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன தெரியுமா சொல்ல முடியும்? அதுவும் ஆண்டவருக்கு மகிமை தரும். கடன் வாங்கணும். நான் ஒருத்தர் நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி பண்ணாரு, தமிழில் பிஹெச்டி பண்ணாராம். அவருக்கு சிங்கப்பூரில் ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஃப்ளைட்டுக்கு போகிறது கூட காசு கிடையாது, 23,000 தேவை அப்போ. ஸோ அவர் வந்து தன்னுடைய ப்ரொஃபஸர் மற்றவங்கிட்ட கொடுத்தாங்க. எல்லாரும் கடன் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு நான் வந்து கோடீஸ்வரனாக இருக்கிறேன், நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன். அன்னைக்கு அவங்கெல்லாம் கடன் கொடுத்ததுனால தான். கடன் வாங்கிட்டு அவர் அங்கே போய் சிங்கப்பூரில் வந்து சம்பாதிச்சு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருந்தாருன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கடன் எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு காரியத்துக்காக, ப்ராஃபிட்டபிளான ஒரு காரியத்துக்காக தான் நம்ம வாங்கணும். அப்படி தான் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
சரி, இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இந்த இந்த எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுட்டு தான் இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 15வது வசனம். மீண்டுமாக நீதிமொழிகள் 11:15 இன்னொருவனுடைய கடனுக்கு வாக்குறுதி கொடுப்பவர் துன்பத்தை அனுபவிப்பார்கள், ஆனால் உறுதி அளிப்பதில் கைகளை உதறி தள்ளுகிறவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இன்னொருடைய கடன் அப்படின்னா அவர் ஏன் கடன் வாங்க போறாரு அப்படிங்கிறத நான் இப்போ சொன்னேன்ல, இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் செக் பண்ணணும். ஏன் இவர் கடன் வாங்குறாரு? இவர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, இவருடைய ஹிஸ்ட்ரி என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கேரண்டி கொடுக்கணும். அது வந்து உங்களுடைய சொந்தமாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு 4 காரியங்கள் என்ன, சீக்கிரமாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அவாய்ட் அன்வைஸ் ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ். யாருக்கு நான் அதை கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் கமிட்மெண்ட்டே பண்ணாதீங்க. சர்ச்சு கூட பண்ணாதீங்க. நான் சொல்லுவேன், நான் வந்து அதையே நான் பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் வந்து சர்ச்சுக்கு வந்து மலேசியாவில் சர்ச்சுக்கு வந்து ஒரு வேன் வாங்கி தரேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு காசே வரல. அப்புறம் அந்த கொஞ்சம் தான் எனக்கு வந்துச்சு. அப்புறம் நான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், மாதிரி வேன் வாங்கி தர முடியாத சூழலில் இருக்கேன். அவர் சொன்னார், நீ சொன்னதை காப்பாற்றவில்லை என்றால் உனக்கு சாபம் தான் வரும். பாஸ்டர், நான் அன்னையிலிருந்து என் பிஸ்னஸே சரியாக ஓடலைங்க பாஸ்டர். பாஸ்டர் ஒரு தேவ மனுஷனுடைய வாயில் விழுந்துட்டேன் பாஸ்டர். இங்கே உள்ள தமிழ் பாஸ்டர்ஸுங்களுக்கும் மலேசியா உள்ள தமிழ் பாஸ்டர்களுக்கும் நிறைய ஒற்றுமை. இங்கே இருந்து போய் அங்கே சொல்லி கொடுத்துருவாங்களாட்டுக்கு, இப்படி சாபம்னு சொல்லு, அப்போ தான் அவங்க வந்து எப்படியாவது விற்று எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இனி ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 தடவை சிந்திங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா ஆண்டவரே கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இருக்கும்போது கொடுக்காம விட்டுறாதீங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. ஆனால் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை, குற்றம் உணர்வெல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தேவ மனுஷனுடைய வாயில விழுந்துட்டோன்றதோட இருக்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்த காட்டிலும் பெரியவர், எல்லா பாஸ்டர் காட்டிலும் சுவிசேஷர் காட்டிலும் எல்லாரும் காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இன்னையிலேருந்து இந்த மைண்ட் செட்டை மாத்திருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த தடவை போகும்போது அவர் இப்போ அடிக்கடி எப்பயாவது கூப்பிடுவார். கூப்பிட்டு சும்மா வில்லேஜ் ஆள் மாதிரி தான் பேசுவார். அவர் கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் பிஸ்னஸ் நல்லா ஓடுது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பட் ஆண்டவர் கொடுக்காம விட்டுறாதீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க, சொல்றதுக்கு முன்னாடி யோசிங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்னைக்குமே எங்கேயுமே அன்வைஸ், யோசிக்காம ஞானம் இல்லாத ஒரு கமிட்மெண்ட் பண்ணவே கூடாது. ரெண்டாவது, டோன்ட் லெட் கம்பேஷன் ஓவர் ரைட் காஷன். அழுதுட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. யோசிச்சு உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. எச்சரிப்பின் வார்த்தையை கன்சிடர் பண்ணாம விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இமோஷனலா இருக்கணும் அப்படின்றது கிடையாது, இமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், இன்டெலிஜென்ட்லி இமோஷனலா இருக்கணும். நம்ம அறிவுபூர்வமாக உணர்வுடையவர்களாக இருக்கணும், உணர்வோட சேர்ந்து அறிவு இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஒருத்தர் வந்து கூப்பிட்டார் என்கிட்ட, இங்கே பாஸ்டர் நான் வந்துட்டேன், நல்லா அந்த லாங்குவேஜ், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், உங்கள்கிட்ட பேச ரொம்ப சந்தோஷம். ஓகே கம் ஆன் டெல் மீ, ரைட். நான் வந்து என்னுடைய ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு வந்திருக்கேன், நான் இங்கே தான் இருக்கிறேன். இங்கே ஒரு காரியத்துக்காக வந்தேன் பாஸ்டர். வாலெட்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரெயின்லாம் புக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் புக் பண்ணியாச்சு. எவ்வளோ வேணும் உங்களுக்கு? ஒரு 5000 இங்கேருந்து டெல்லி போகிறதுக்குள்ள. 5000 இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு வைக்கவா அப்படின்னு நல்லா சாப்பிட்டு போகலான்னு யோசிக்கிறாங்களாட்டுக்கு. அப்புறம் நான் யோசித்தேன், சரி ஓகே, நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஆனால் உண்மையிலே நான் அவர் பேசுனதில் அசைஞ்சு போயிட்டேன். அதுக்காக தான் ஒரு நல்ல ஒய்ஃபு கூட வச்சுக்கிறது நல்லது. அது ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு, இல்லையே அவர் பேசுறதை பார்த்தா வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. நான் ஒன்றும் இல்லை தேவ மனுஷன் அவர் இங்கே வந்துட்டதுக்கப்புறம் அவரை பார்த்தேன். நான் ஒரு சில கேள்விலாம் கேட்டேன். அவர் சொன்னது சரியே இல்லை, எனக்கே தெரிஞ்சிருச்சு. நானே ஒரு சரியான ஆள், எனக்கே தெரிஞ்சிருச்சு அவர் வந்து ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவனே சொன்னேன், பிரதர் நீங்க சீட் பண்றீங்க பிரதர் அப்படின்னு சொல்றாரு. அருமையானவர்களே,
இந்த உலகத்துல இப்படி இருப்பாங்க. நீங்க நாம எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம அப்படியே கம்பேஷனோடய இருந்துடக்கூடாது. கம்பேஷன் ஒரு இன்டெலிஜென்ட்டான கம்பேஷனாக இருக்கணும். அடுத்து மூன்றாவது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நாம சமாதானத்தோடு இருப்பதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடு நிலபலம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். சமாதானத்தோடு இருக்கிறோமா அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய செக்யூரிட்டி, உங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவர் தருவார். அப்படினால நம்ம வியாபாரம் பண்ண வேணாம்னு சொல்ல, அதனால நம்ம வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல. ஆனா நம்ம இது பண்ணி அது பண்ணி இருப்பதை நம்ம நல்லா வந்துடலாம் சொல்லிட்டு நம்ம கடனை வாங்கி உடனே வாங்கி நம்ம செய்ய தேவையே இல்லை. நம்ம ஆண்டவருக்குள்ள சரியாக இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நான்காவதாக, கடன் வாங்குறோமோ வாங்கலையோ, நீங்களும் நானும் சரியா மேலாண்மை செய்யறது, நிர்வாகம் பண்றது, பணத்தை மேலாண்மை செய்யறது, நிர்வாகம் பண்றது தான் எல்லாத்த காட்டிலும் முக்கியம். வாழ்க்கையில 80% நிர்வாகம் தான், 20% தான் எல்லாமே. நம்புறீங்களோ நம்பலையோ, 80% எப்படி ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். மற்றதெல்லாம் 20% தான். சரியா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம சரியா பண்ணோம்னா, நான் ஒரு பெர்ஃபெக்டான ஆளா நான் பேசல, நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஆர்கனைஸ் பண்ணி சரியா பண்ணோம்னா நல்லா பண்ண முடியும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் ஞானமாக இருந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், வாக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீங்கள் எங்களோட இருக்கிறீங்க, நீங்கள் எங்களோட பேசுறீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோட பேசுங்க. இந்த வசனத்தெல்லாம் வச்சு நாங்கள் தொடர்ந்து தியானிக்க, எங்களுடைய வாழ்க்கையில் ஞானமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.